அந்த படம் ஜனநாயகன் படத்தினோட ரிலீஸ்கே சிக்கலாயிரும். படமே வந்து டோட்டலாக வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அரசியல் ஒரு பகுதியாக இருக்குமே தவிர முழு அரசியல் படமாக இருக்காது. இந்த 5 நாளில் ஒரு கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும். அதாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இருக்கும். இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது. இது உங்களுக்கு ஜனநாயகன் வந்து ஒரு மசாலாவான படம். அதாவது மசாலா அரசியல் எல்லாம் மிக்ஸ் பண்ண மேக்ஸிமம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காரே தவிர இந்த மாதிரி விழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. வாரத்துக்கு 12 படம் 8 படம் 4 படம் 7 படம் 15 படம் வருது. அது அவசியமே கிடையாது. அது என்ன பிரயோஜனம் இருக்கு? வணக்கம் மக்களே, இது உங்கள் களம் டாக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நம்மோட இருக்கக்கூடிய ஆளுமை ஆஸ்கர் மூவி ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். விஜய் கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் தமிழகத்தை எந்த ஊடகத்தில் எடுத்தாலும் விஜய் விஜய் விஜய். பட் இப்போ ஜனநாயகம் ஒரு படி தாண்டி இன்றைக்கி மலேசியாவில் எந்த பேனர் பார்த்தாலும் எந்த கட்அவுட் பார்த்தாலும் விஜய் விஜய்னு இருக்குது. ஸோ இது தமிழ்நாட்டில் பண்ணாமல், ஏன்னா தேர்தல் அரசியலுக்கு விஜய் வந்துட்டார். ஸோ தமிழ்நாட்டில் பண்ணாமல் மலேசியாவில் பண்ணுறதுக்கு என்ன சார் காரணம்? நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது வந்து அரசியலுக்கு விஜய் வந்துட்டாருன்னு. அரசியலுக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கலாம். அதாவது நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியம் வேணும். அதாவது பெரிய அரங்கம் இருக்கணும். பிரம்மாண்டமான விழாவை அதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 90,000 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு ஜன நெருக்கமான இடத்துல விஜய் வந்து இந்த ஆடியோ ரிலீஸில் அவருடைய ஸ்பீச்சை கொடுப்பார். அது வந்து அரசியல் அதில் இருக்கும், ஆனால் அதில் சினிமா தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டாருன்னும் போதே பலவிதமான நெருக்கடிகள் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். அது அவருக்கு தெரியும். அதனால் இதுக்கு முன்னாடி இந்த கரூர் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா 41 பேர் இறந்தது. அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் இப்படி ஒரு மாசான கேதரிங்கை வந்து தமிழ்நாட்டில் பண்ணால் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஒருவேளை இந்த டிசம்பர் 27 நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் டோட்டலாகவே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். இந்த ப்ராஜெக்டே நினச்சபடி வந்து ஜனவரி 9 ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த விழாவை மலேசியாவில் நடத்துறது சேஃப்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, மலேசியாவில் நடத்துறது ஏன் சேஃப் அப்படின்னா, அங்கே மாலிக்ங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா உரிமையை வாங்கியிருக்கார், ஜனநாயகனுடைய உரிமையை. அவர் வந்து அங்கே மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கார். ஒரு பவர் சென்டர்னு சொல்லலாம் மலேசியாவில். அங்கே இருக்கிற பிரபலமான அரசியல் தலைவர்கள், அப்புறம் பிரபலமான அங்கே இருக்கிற விஐபிசி தொழிலதிபர்கள் எல்லாருக்கும் நெருக்கமான ஒரு ஆள். இவரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கார் மாலிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மலேசியாவில் நடத்த போகிற இந்த விழா அவருடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடிப்பாருங்கிற நம்பிக்கையில் வந்து இந்த பொறுப்பு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ மலேசியாவில் வந்து ஆர்கனைஸ்டாக எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேடியம் வந்து கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேலே உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தில் நடக்கிற இந்த விழா அது சரியாக நடக்கும். எந்த விதமான அசம்பாவிதங்களும் இந்த விழாவில் நடக்காது. எதுவுமே வந்து தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால பயந்து ரொம்ப திட்டமிடலோடு இந்த விழாவை நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மலேசியாவில் நடத்தினா அது மாலிக் கண்ட்ரோலில் நடத்தினா சரியாக வரும்னு அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால தான் மலேசியாவில் நடத்துகிறோம். ஓகே சார். அப்படி இருக்கும்போது பட் ஆனால் நம்ம ஊர் மக்கள் பார்க்க முடியலன்ற ஒரு ஏக்கம் இருக்கும்ல சார். நம்ம தொடர்ந்து ஒரு ஹீரோன்னு நம்ம திரையிலே பார்த்துருக்கோம். டக்குன்னு நம்ம தரையில் பார்க்கணும். விஜய் இது பாண்டிச்சேரி வராரு, இல்லை சேலம் போகிறாரு, கரூர் போகிறோம், இங்கே ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். இது அங்கே பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு மிக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அது ஒரு ஏக்கம் இருக்கும்ல சார். அது இல்லை, இங்கே உள்ளவங்களுக்கு ஏக்கம் இருக்கும் அப்படிங்கிறத விட, இங்கே வந்து இந்த விழாவை நடத்தினா கூட நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு விழா ஒரு ஸ்டேடியத்தில் அதை நடத்தினா கூட கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேருக்கு மேலே அதை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்கே இன்றைக்கி கோடிகளில் ஜனம் இருக்காங்க மக்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது இந்த 1,00,000 பேர் மட்டும் பார்த்தா பத்துமா? அப்படி கிடையாது. இங்கே இந்த அரசியல் சூழ்நிலை சரியில்லாததுனால அசம்பாவிதங்கள் மறுபடியும் ஏதாவது 1-2 நடந்தால் கூட மிக பெருசாக பேசுவாங்க. ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய அளவில் டாக் ஆஃப் த டவுனாக மாறிடுச்சுன்னா இந்த ஜனநாயகன் படத்தினோட ரிலீஸ்கே சிக்கலாயிரும். படமே வந்து டோட்டலாக வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு ரிஸ்க்கை வந்து விஜய் இந்த சூழ்நிலையில் எடுக்க மாட்டார். ஏன்னா இது வந்து ரொம்ப அவர் பார்த்து கவனித்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார், நிர்பந்தத்தில் இருக்கார். எலெக்ஷன் வேறு ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் மலேசியாவில் வைக்கிறாங்க. இன்றைக்கி மலேசியாவில் விழா நடந்தாலும் எங்கே விழா நடந்தாலும் அந்த மொத்த விழாவும் உலகளவில் பார்க்குறதுக்கான ஊடகங்கள் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பெருத்து போச்சு. அதனால் எல்லா ஊடகங்கள்லேயும் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா இது வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அப்போ வந்து ஆடியன்ஸ் பார்த்து ரசிக்க தான் போகிறாங்க.
இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆடிட்டோரியத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 80,000 மக்களுக்கு நடுவில் உட்காந்து பார்க்குறதை விட அது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதை விட டிவியில் உட்காந்து ஒரு துல்லியமாக என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறதுங்கிறது இன்னுமே நல்ல விஷயமா தான் இருக்குது. அப்படி தான் பல பேர் பார்க்குறாங்க, அதை தான் பல பேர் விரும்புகிறாங்க இன்னைக்கு. ஓகே சார். இந்த ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய பேர் வராங்க. ஸோ நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் யார் யாரும் சார் இருக்கா? இது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா மாலிக் வந்து இதை எடுத்து நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட 12லேருந்து 15 கோடி ரூபா பணம் வந்து அவர் இந்த விழாக்கே செலவழிக்கிறாரு. அதை வந்து டிக்கெட்டாக போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 27-28 கோடி ரூபாய்க்கு வந்து வருமானம் ஈட்டுறாரு. அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் வாங்காமல் இது தனியாக இல்லை, டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மாலிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா, மலேசியாவை நான் வாங்கிக்கிறேன் 10 கோடி ரூபாய்க்கு, மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் நடத்துகிறதா இருந்தால் 12 கோடி ரூபா தரேன், விழாவையும் நான் பொறுப்பேற்று நடத்துகிறேன், விழாக்கான முழு செலவுகளையும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த அந்த அக்ரிமெண்ட்டே வந்து கேட்டிருக்காங்க. அதன்படி வந்து மாலிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ 12 கோடி ரூபாய்க்கு மலேசியா உரிமையை மாலிக் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 ரூபா ஒரு டிக்கெட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 90,000 டிக்கெட் விற்கும் போது ஒரு 27,000 ரூபா வந்து அவர் கலெக்ட் ஆகுது. அதில் வந்து ஃப்ரீ பாஸு அது இதுன்னு சொல்லி ஒரு 10,000 பேரை கழிச்சிங்கன்னா கூட ஒரு 3 கோடி ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு 24,000 கோடி அதுலேருந்து ஒரு கலெக்ஷன் ஆக போகுது மாலிக்கு. ஸோ அந்த 24,000 கோடியில் ஒரு 12 கோடி ரூபா வந்து விழாக்காண்டி செலவழிக்கிறார். அதாவது வர்ற எல்லாருக்குமே வந்து 7 ஸ்டார் அக்காமடேஷன்லேருந்து பிஸ்னஸ் கிளாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ், இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் டாப் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தில் யார் கலந்துக்க போகிறா அப்படின்னா, முக்கியமான இயக்குனர்கள், முக்கியமான கேமராமேன், தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமில்லை, டோட்டல் யூனிட்டே வந்து இந்த விழாவில் கலந்துக்க போகிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் முக்கியமான பல நடிகர்களை வந்து விஜய் பர்சனலாக கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருக்காரு. அவங்க யார் கலந்துக்க போகிறாங்கங்கிறத வந்து இப்போ யாருமே வந்து ஓப்பன் பண்ணாமல் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அது கேரளாவிலேருந்து முக்கியமான விஐபிஸ், அதாவது நடிகர்கள், தெலுங்கானாலேருந்து முக்கியமான நடிகர்கள், பாலிவுட்லேருந்து முக்கியமான நடிகர்கள், அதே மாதிரி வந்து கர்நாடகாலேருந்து முக்கியமான நடிகர் 2 பேர் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த விழாவில் வந்து மலேசியாலே முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அரசாங்கம் சார்ந்த ஆட்கள், அங்கே இருக்கிற விஐபிஸ், அங்கே இருக்கிற பிக் ஷாட்ஸ்லாம் இதில் கலந்துக்க போகிறாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு கிராண்டான விழாவாக பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விழா அது வந்து நடந்து முடிஞ்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோலாகலமான விழாவாக தான் நிச்சயமாக இருக்கும். டிவியில் பார்க்கும்போது அந்த விழாவே வந்து இந்த படத்துக்கு ஒரு அதாவது 100% ப்ரொமோஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு 7-8 நாளில் படம் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது இந்த விழா மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ முக்கியமான ஆட்கள் இதில் கலந்துக்கிறாங்க. இல்லை சார், அஜித்தும் சிவகார்த்திகேயனும் மலேசியாவில் தான் இருக்கிறதா கூட ஒரு பேசு பொருள் இருக்கலாம் சார். ஓகே, கண்டிப்பாக அஜித் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை சிவகார்த்திகேயன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதாக இருக்காது? இல்லை, அஜித் வந்து இந்த விழாவில் கலந்துப்பாரா மாட்டாரா? நீங்கள் சொல்கிறீங்க மலேசியாவில் தான் இருக்கார், கார் ரேஸில் கலந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த விழாவில் வந்து 100% கலந்துக்க மாட்டார்னு நம்ம இப்போ உறுதியாக சொல்லலாம். காரணம் என்னென்னா, எந்த விதமான ப்ரொமோஷன்ஸ், அவருடைய பட ப்ரொமோஷன்ஸ்க்கே அவர் போகிறதில்ல, பொது விழாக்கு போகிறதில்ல, ஒரு டெத்துனா போகிறதில்ல, எங்கேயுமே போகிறதில்ல. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்காரே தவிர இந்த மாதிரி விழாக்கள்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அது வேணான்னு தவிர்த்துட்டு வராரு. அப்படி இருக்கும்போது இந்த விழாவில் போய் அஜித் கலந்துக்குவாரா அப்படின்னா நிச்சயமாக கலந்துக்க மாட்டார். கலந்துக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இதில் கலந்துக்குவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க. சிவகார்த்திகேயன் வந்து இது கலந்துக்கிறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு விருப்பம் இருக்கலாம், கலந்துக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பராசக்தின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது யாரோட படம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது 2 படத்துக்கு தான் இப்போ போட்டி. இப்போ ஜனநாயகனுக்கும் பராசக்தி போட்டி. ஷூட் முடிஞ்சு டப்பிங் முடிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன். ஆமாம், எல்லாம் அதான் அதுக்கு தான் போட்டி. இப்போ ஜனநாயகம் பராசக்தி தான் இப்போ இப்போ ஜனவரியில் போட்டி. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலையில் சிவகார்த்திகேயன் போய் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாருன்னா அது பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணும். அதை வந்து சிவகார்த்திகேயன் விரும்ப மாட்டார், அதை விஜயுமே விரும்ப மாட்டார். அதனால் சிவகார்த்தியுமே இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இதுக்கு முன்னாடி விஜய் படங்கள் நிறையா படம் மலேசியா ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த டைம் வந்து இந்த ஒரு 12 கோடி மாலிக் பண்ணும் போது, ஸோ இதுக்கு முன்னாடி படத்தை விட இது அதிகமான தொகையே இல்லை கம்மியான தொகையானா சார்? இல்லை, வழக்கமாக இன்னைக்கு விஜயோடைய படங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸ் தான். அதாவது வந்து 10 கோடி ரூபா வரைக்கும் இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து 12 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதாவது 2 கோடி ரூபா ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்காரு ஆடியோ வெளியீடு ஃபங்க்ஷன் அங்கே நடத்துறதுக்கு இவங்க ஓகேன்னு சொன்னதுனால. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா அவங்களுக்கு லாபம் கிடச்சிருது. இங்கே மாலிக்கை பார்த்தீங்கன்னா 24 கோடி ரூபா கலெக்ஷனில் வந்து ஒரு 12 கோடி ரூபா செலவழிச்சிட்டாருன்னா ஒரு 12 கோடி ரூபாவில் வந்து கையிருப்பு இருக்குது. இந்த ஆடியோ விழா நடத்துறதுலேயே அவருக்கு லாபம் இருக்குது. அது ப்ரொடக்ஷனே பண்ணியிருக்கலாமே சார், விஜய் படங்களே பண்ணியிருக்கலாமே? இல்லை, ப்ரொடக்ஷனே பண்ணியிருக்கலாங்கிறது நீங்கள் சரிதான்.
ஆனால் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு விஜய் வந்து தேதி கொடுக்கணும்ல. அதாவது இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படின்னா, அவங்க யார் தயாரிப்பாளர்னு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் தயாரிக்க முடியும். நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இது வந்து 12 கோடி ரூபா வச்செல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு விஜய் படம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 350 400 கோடி ரூபா வேணும். அந்த மாலிக்கை பொறுத்த வரைக்கும் 12 கோடி ரூபா லாபம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த வாங்கின விலைக்கு வந்துடுது. ஸோ இந்த டோட்டலாக ஜனநாயகன் படமே வந்து அந்த மலேசியா உரிமை அவருக்கு ஃப்ரீயாக வர மாதிரி ஆயிடுது. ஸோ அது வந்து விஜயினுடைய கடைசி படம், விஜயினுடைய மாசான படமாக இருக்கிறதுனால ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு அதிரி புதிரியான கலெக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய லாபமாக இருக்கும். இல்லை சார், இப்போ விஜய் வந்து பொலிட்டிக்கல் வந்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகலை. ஒரு சில இடங்களில் வந்து ஒரு இழுபறியாகவே போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் படமான கூட ஒரு 105 கோடி எல்லாம் வாங்கின இடத்துல வந்து இப்போ வந்து 100 கோடி கொஞ்சம் கம்மியாக வராங்க. ஏன்னா நிறைய ஆடியன்ஸ் வரமாட்டாங்க விஜய் பொலிட்டிக்கல் இருக்காருன்றது. ஸோ அது எப்படி சார் ஜனநாயகத்தை பாதிக்கும்? இல்லை, அதாவது இது வந்து மொத்தமாக தமிழ்நாடு உரிமையை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கொடுத்துருந்தாங்க. அவர் ஒரு பெரிய தொகையை வந்து அட்வான்ஸாக கொடுத்துருந்தாரு. ஆனால் ஏதோ ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால இப்போ வந்து பிரித்து தமிழ்நாடை வந்து விற்றுட்டாங்க. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயுடைய படத்துக்கான வியாபாரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வழக்கம் போல் என்ன இருக்குமோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா வியாபாரமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அமேசான் பிரைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 கோடி ரூபாய்க்கு டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேட்டலைட் ஒரு பெரிய விலை கொடுத்துருக்காங்க. மற்ற மாநிலங்களுடைய வியாபாரங்களும் பெரிய லெவலில் நடந்திருக்கு. எந்த விதத்துலையும் வியாபாரத்தை பாதிச்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. சினிமாவில் இது விஜயோட கடைசி படம் போது நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும், பெரிய லெவலில் கலெக்ஷனை பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறதுனால விஜய்க்கான ஒரு செல்வாக்கு இருக்குது. அதாவது விஜயுடைய சுமாரான படங்களே பெரிய வெற்றிகளை கொடுத்துருது. அந்த வரிசையில் நம்ம சொல்லணும்னா விஜயினுடைய லியோ படம் அது வந்து ஒரு டிவைடடான ரிப்போர்ட் தான். மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. ஆனால் போட்டதை தாண்டி பல மடங்கு வந்து கலெக்ஷனை பண்ணிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம் தான். அது ஒரு நல்ல படம்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சுமாரான படம் தான். அதுவும் பெரிய கலெக்ஷனை பண்ணிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து எப்படின்னா, விஜய் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருப்பார், இதில் அரசியல் மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. விஜய்க்கு எல்லாம் தெரியும். விஜய் வந்து இதில் எப்பவும் போல் மாசான ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு. அவருக்கான வந்து பாட்டு, பஞ்ச் டைலாக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, டான்ஸு எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, என்டர்டைன்மெண்ட் டு த மேக்ஸிமம் இந்த படத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இதில் வந்து கண்டிப்பாக விஜய் வந்து அரசியலும் பேசியிருப்பார். அரசியல் பேசாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் எடுக்கிற படம் போது அரசியலும் பேசியிருப்பார். அரசியல் ஒரு பகுதியாக இருக்குமே தவிர முழு அரசியல் படமாக இருக்காது. எப்பவும் போல் இதனுடைய வழக்கமான விஜய் படமாக தான் இருக்கும். வழக்கமான விஜய் படம்னும் போது இது கடைசி படம்னும் போது இன்னும் வந்து கவனம் செலுத்தியிருக்காங்க. எந்த விதத்துலையும் இந்த படம் வந்து தோற்றக்கூடாது, ஆடியன்ஸ் பிடிக்கலேன்னு திரும்பி போயிடக்கூடாது, ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வராமல் போயிடக்கூடாது, கலெக்ஷனை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 100க்கு 100 எஃபர்ட் போட்டிருக்காங்க விஜய், டைரக்டர் அனிருத் எல்லாருமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷூர் ஷாட் அடிக்குங்கிறது உறுதி. இது வந்து சுமாராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் பண்ணும். ஓகே சார், இந்த வாரிசு துணிவு அந்த தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டில் கொஞ்சம் ஒரு சில இஷ்யூ வந்துச்சு. ஸோ சன் பிக்சர் சார் ரெட் ஜெயினில் ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்போ இந்த ஜனநாயக படம் பராசக்தி ஆப்போசிட்டில் ஒன்று வருது அப்படின்னும் போது இதே மாதிரி இந்த தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றது, இல்லை இங்கே அதிகம் இங்கே கம்மியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வாரிசு துணியை வந்து ஒரு இடத்துல வந்து பிக் ஸ்க்ரீனும் ஒரு இடத்துல ஸ்மால் ஸ்க்ரீன் மாற்றி மாற்றி தான் கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேர் கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனத்தில் கொண்டு வரணும். அது எப்படின்னா, விஜய் படம் அப்படின்னும் போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு 1350 தேட்டர் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 900லேருந்து 1000 ஸ்க்ரீனில் போடுவாங்க. வழக்கமாக நடக்கிறது அதுதான். இப்போ 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. 9ஆம் தேதி இவங்க நினைக்கிற மாதிரி 1000 ஸ்க்ரீன்ஸில் வந்து படத்தை போடுறாங்க. நான் தமிழ்நாட்டை மட்டும் பேசுகிறேன். நினைக்கிற மாதிரி வந்து படத்தை போட போகிறாங்க. ஸோ அந்த 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாளில் ஒரு கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும். அதாவது ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனாக இருக்கும். இதுதான் உண்மை. இதுதான் நடக்க போகுது. புரியுதா உங்களுக்கு? 6வது நாள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பராசக்தி வந்து களத்துக்குள்ளே வருது. ஸோ 6வது நாள் வரும்போது இந்த 900 ஸ்க்ரீன்ஸ் 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். மேபி வந்து ஒரு 700 ஸ்க்ரீனாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தமாகவே வந்து விஜய்க்கு வந்து திரையரங்குகள் கொடுக்கப்படாமல் மறுக்கப்படுற சூழ்நிலையெல்லாம் வரவே வராது. ஸோ அங்கே வந்து பராசக்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். அதாவது பராசக்தி ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கதையில் அந்த நாயகனாக சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கார். சிவகார்த்திகேயனுக்கும் இன்றைக்கி வந்து
வந்து நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. விஜயை நம்ம கம்பேரே பண்ண முடியாது சிவகார்த்திகேயனோட. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கும் நல்ல மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் இருக்கார். ஸோ அந்த உச்சத்தில் சிவகார்த்திகேயன் இருக்காருன்னும் போது இந்த படத்தினுடைய இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா. அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த படைப்புகள் எல்லாமே நல்ல படைப்புகள். இந்த கதை வந்து ரொம்ப தரமான கதை. இந்த கதையை வந்து சிவகார்த்திகேயன் வந்து எப்படியாவது இந்த கதையில் நடிக்கணும்னு வந்து அவர் சிரமப்பட்டு இந்த வாய்ப்பை வந்து அவர் பிடிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி அது நிச்சயமாக அதுக்கான வெற்றியாக இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் ஒரு விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் வந்து ஒரு மசாலாவான படம். அதாவது மசாலா அரசியல் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இங்கே பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதைக்களத்துக்குள்ளே வர ஒரு படமாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் குத்துப்பாட்டு, டான்ஸு, பஞ்சு டைலாக்லாம் இங்கே போடவே முடியாது பராசக்தியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது கதையை சுற்றியே வரப்போகுது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஜேர்னல் படங்களாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றும் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது நல்லா இருக்குது அப்படின்னு முதல் நாளே, இப்போ அதாவது வந்து ஜனநாயகன் ரொம்ப நல்லா இருக்குன்னு முதல் நாள் 9th டாக் வந்துருச்சுன்னா அதனுடைய ஓட்டத்தை யாராலையும் நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. அதே நேரத்தில் பராசக்தின்னும் போது ஒரு தரமான படைப்புன்னும் போது அதையும் மக்கள் வந்து பெரிய லெவலில் பார்ப்பாங்க. சிவகார்த்திகேயன் இன்றைக்கி நல்ல மார்க்கெட் இருக்குது. ஸோ அதையும் வந்து மக்கள் ரசிப்பாங்க. மொத்தத்தில் சார் வர்ற படங்கள் எல்லாமே நல்லா இருந்தால் சினிமாவுக்கு நல்லது. அதாவது வந்து இன்றைக்கி சினிமாவை நம்பி கிட்டத்தட்ட 2000-3000 குடும்பம் லட்சக்கணக்கான பேர் இருந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே சினிமா நல்லா இருந்தால் தான் நல்லது. 2 படம் வருதுன்னா பொங்கலுக்கு 2ம் நல்லா இருந்தால் சூப்பர். இப்போ தீபாவளிக்கு வந்துச்சு. அந்த தீபாவளி வந்த படங்கள் சின்ன படங்களாக தான் வந்துச்சு. ஒரு ஹரிஷ் கல்யாண் படம் வந்துச்சு, ஒரு பிரதீப் ரங்கநாதன் படம் வந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேறு பைசன் படம் வந்துச்சு. சின்ன படங்கள் வந்துச்சு. அதில் பைசன் நல்லா கலெக்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி பிரதீப் ரங்கநாதன் படம் வந்து 100 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிச்சு. அது ஒரு படம் மட்டும் ஓடாமல் போச்சு. ஸோ மொத்தத்தில் படங்கள் நல்லா இருந்தால் அது எந்த நடிகர் நடித்தாலும் சரி, அது போட்டியாளர்களாக இருக்கிறவங்களா இருந்தாலும் அந்த வெற்றி வந்து எல்லாரையும் வாழ வைக்கும், ரசிகர்களையும் சந்தோஷப்படுத்தும், சினிமாவும் நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ கோட் படம் வரும்போதும் ஜெயிலர் வரும்போதும் எல்லாருமே சொன்னது அந்த 1000 கோடி அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஜனநாயகத்துக்கும் அந்த பார்வை இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இந்த கேள்வி வந்து எப்படின்னா, இது ஒவ்வொரு படம் வரும்போது 1000 கோடி அடிக்குமா அப்படிங்க பேசுகிறதை விட, நம்ம தமிழ்நாடு தமிழ் படங்கள் அப்படின்னும் போது அதிகபட்சம் அதனுடைய தயாரிப்பு செலவுகள் ஒரு 350-400 கோடி ரூபாய்க்குள்ள தான் தயாரிக்க முடியுது. அதிகபட்சம் 450 கோடினே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதனுடைய வியாபாரங்கள் வந்து ஒரு 500-550 கோடி பண்ணுறாங்க. அது ஒரு 650 கோடி அந்த லெவலில் கலெக்ட் பண்ணாலே எல்லாருக்கும் லாபம் கிடச்சி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பேன் இண்டியா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மி. இதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு மார்க்கெட் வந்து ஒரு லிமிட்டடான மார்க்கெட். அதாவது முதல்ல பாலிவுட், அதுக்கப்புறம் ஆந்திரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா, கர்நாடகான்னு வரும்போது நம்ம வியாபாரங்களே கம்மியாக தானே இருக்குது. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெடிமேட் கடை வச்சுருந்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நீங்கள் என்ன தான் கூட்டம் முட்டி மோதி உள்ளே வந்தாலும் அந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வியாபாரம் பண்ண முடியும்? நம்ம அதுதான் பண்ண முடியும். 1,00,000 பேர் கடைக்கு வந்து வெளியில் நிற்கிறாங்கிறதுக்காண்டி எல்லாருக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணி முடிச்சிட முடியாது, கோடிகளில் அள்ளிட முடியாது. அதனால் அந்த லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதையும் தாண்டி வந்து பேங்க் பண்ணணும் அப்படின்னா அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரானரி படமாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங்கோட ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக, ஒரு ட்ரீட்டாக, ஒரு எப்படி சொல்கிறது, மறுபடியும் பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்தால் தான் அது நடக்கும். அது அப்படி படங்கள் இப்போ சமீபத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் உண்மை. ஓகே சார். இப்போ 2025 வந்த பெரிய படங்கள் 5-6 படங்கள் கிட்டத்தட்ட தோல்வியை தான் தழுவியிருக்கு. ஏன்னா 222 படங்களுக்கு மேலே சம்திங் வந்திருக்கு. ஸோ வர்ற வருஷம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, யாராலையுமே இதெல்லாம் கணிக்க முடியாது. இது வந்து எப்படின்னா, அந்த ஒரு தடவை எல்லா ஜோதிடர்களும் உட்காந்து இந்த எந்த வருடம்னு தெரில, இந்த கொரோனா வந்த வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, வரப்போகிற வருடம் அமோகமாக இருக்க போது, உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொட்ட போது, பெரிய மாளிகை வாங்க போகிறீங்க, பங்களா வாழ போகிறீங்க, ரோட்ஸ் ராயில் தான் போவீங்க அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் வந்து என்னாச்சு, கொரோனா வந்து டோட்டலாக ஊரையே லாக்டவுன் போட்டு விட்டாங்க. டோட்டலாக யாருமே, நம்ம மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகளவில் யாருமே வெளியில் போக முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரெடிக்ஷன். அதாவது வந்து இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறதை விட நல்ல படங்கள் எடுக்கணும், தரமான இயக்குநர்கள், தரமான படைப்புகள் வரணும், அந்த படைப்புகள் நல்ல படமாக இருக்கணும். அதாவது சின்ன படமா பெரிய படமாங்கிறது எப்படின்னா, ஒரு படம் ஓடினா தான் வந்து பெரிய படம், ஒரு பெரிய படம் வந்து ஓடலைன்னா அது ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன படம் வந்து ஓடி 100 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு, 150-200 கோடியை கலெக்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் பெரிய படம். அதனால் வந்து நம்ம படைப்பில் கவனம் செலுத்தி தரமான படைப்புகளை எடுக்கணும். நீங்கள் சொன்னீங்க இப்போ 225 படம் வந்திருக்குன்னு, நீங்கள் எனக்கு கணக்கு தெரில, வாரத்துக்கு 12 படம், 8 படம், 4 படம், 7 படம், 15 படம் வருது. அது அவசியமே கிடையாது. அது என்ன பிரயோஜனம் இருக்குது?
அதாவது இங்கே நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து உங்கள் குவாலிட்டி ரொம்ப முக்கியம், குவான்டிட்டியை விட வந்து குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அந்த தரமான படைப்புகளை கொடுத்தா நம்ம அடுத்தடுத்த தளத்துக்கு போகலாம். இப்போ மலையாளத்தில் எடுத்துங்களேன், ரொம்ப ரொம்ப பிரமாதமான கதைகள்லாம் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன படமாக இருக்குது. இப்போ கூட மம்முட்டியோட படம் பேர் தெரில, இந்த சென்ற வாரம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மம்முட்டி வந்து வில்லனாக நடிச்சிருக்கார். ஒரு மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் மம்முட்டி, எத்தனையோ படங்கள் பண்ண ஒரு நடிகர், ஆகச்சிறந்த ஒரு நடிகர், முழுக்க முழுக்க வில்லனாக நடிச்சிருக்கார். அந்த படத்தோட பேர் எனக்கு தெரில. அதாவது வந்து அப்படி ஒரு 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 முழு வில்லன் சார், ஒரு ஹார்ட் கோர் வில்லன் நடிச்சிருக்கார். தமிழில் யாராவது நடிப்பாங்களா அப்படி? வில்லனா நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லவன் அப்படின்ட்டுருவாங்க, புரியுது உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கதை தாங்க ஹீரோ, என்னைக்கா இருந்தாலும் கதை தான் ஹீரோ. அந்த கதைக்கு வந்து நாயகனை புக் பண்ணணும், கதைக்கு வந்து இவங்க சூட்டபுளாக இருப்பாங்கன்னு நினைக்கணும். நீங்கள் ரஜினிகாந்துக்கு கதை எழுதுனீங்கன்னா இப்படி தான் நடக்கும், விஜய் கதை எழுதுனீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஸோ படைப்புகள், நல்ல படைப்புகள் வரணும், நல்லா ஓடணும், அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ 2026 எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே சார், கண்டிப்பாக சார். சார், உங்களுடைய தொடர் வேலையை மத்திய எங்கள் நிலையத்திற்கு இப்போ நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.